அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய வளர்ப்பிறை பிரதோஷம் பிப்ரவரி 21 புதன்கிழமை அன்று வருகிறது. நாளைக்கு எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் அவர் நீக்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி காட்டுவார். சரிங்க, இப்போ அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம். அப்படிப்பட்ட மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம். பொதுவாக வளர்ப்பிறையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும். அதனால் இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நம்ம தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும், பாவ தோஷங்களாக இருக்கட்டும், கர்ம வினைகளாக இருக்கட்டும், நவக்கிரகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் தடைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது அத்தனையும் நீங்குங்க. அதனால திருமணத்தில் தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் தடைகள் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வேறு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க, இப்போ எல்லா விதமான சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கணும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தூய்மையான பசும்பால் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எம்பெருமான் ஈசன் ஒரு அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. அதில் முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூய்மையான பசும்பால். அதனால் பசும்பால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அது நோய்களாக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் நீங்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபிஷேக நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபிஷேகத்திற்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷ நேரத்தை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியல, நாங்கள் வேலையில் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாலை நேரத்திற்கு அப்புறம் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு செஞ்சு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இப்படி நீங்கள் தொடர்ந்து வளர்ப்பிறை பிரதோஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக சிவபெருமான் கிட்ட வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவர் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பார்.